ஒரு பொது தலைவராக ஏன் அண்ணன் திருமாவை பார்க்குறோம் அப்படின்னா, அவர் அந்த சமூக பின்னணியிலேருந்து வரும்போது டிஃபால்ட்டாக அவரை எல்லாரும் தலித் லீடராக பார்க்குறாங்க. ஒரு தலித் அல்லாத ஒரு கட்சி ஆரம்பித்தா அவங்கள பொது தலைவராக பார்க்குறாங்க. ஆனால் நாம் அவரை தலித் அடையாளமாகவோ பொது தலைவராகவோ எது கடந்தும் அதை நம்ம அவரை அணுகாமல், ஒரு தமிழனுங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும்போது, ஒரு தலைவரை நான் தேடும்போது மற்ற எல்லா தலைவர்களும் திரைமறைவிலையோ இல்லை அவங்களுக்குள்ளாரையோ நம்ம சாதி, நம்ம சமூகம், நாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சாதி பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் அண்ணன் திருமா அவர் ஒரு 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 மிகப்பெரும் கூட்டத்துக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்தால் கூட, ஒரு மிகப்பெரும் சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்தால் கூட, அங்கேயும் கூட நீ என்னை சாதி பார்த்து என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவராக அண்ணன் திருமாவை தான் நம்ம பார்க்க முடியதா இருக்குது. ஸோ அப்போ நம்ம வெளியிலேருந்து நான் ஒரு தமிழ் உணர்வோட தமிழனுங்கிற பார்வையில் பார்க்கும்போது, எனக்கான ஒரு அரசியல் தலைவரை நான் தேர்ந்தெடுக்கும் போது ஜாதிங்கிற ஒரு வார்த்தையை பேசாத ஒரு தலைவரை தான் நான் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எந்த சமூகத்திலேருந்து பிரதிநிதியாக இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் யார் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கும்போது ஜாதி பேசாத தலைவராக, ஜாதியை பார்த்து என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்கிற ஒரே தலைவராக நான் அவரை தான் பார்க்குறேன். அப்போது எனக்கான தலைவராக நான் அவரை தான் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படித்தான் நான் அண்ணன் திருமாவை ஒரு பொது தலைவராக பார்க்குறேன்.